தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 29/7/2025 செவ்வாய்க்கிழமை. உத்திரம் நட்சத்திரம் இரவு 9:45 வரை, பிறகு அஸ்தம். இன்றைக்கு இரவு 4:19 மணி அளவிலே கன்னி ராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். அப்படி செல்கின்ற பொழுது கன்னி செவ்வாய் கடலும் மற்றும் என்பார்கள். கன்னியிலே செவ்வாய் இருக்கின்ற பொழுது அதிகமான தாக்குதல்கள், உஷ்ணங்கள் வரலாம், இயற்கை சீற்றங்கள் வரலாம், நாட்டிலும் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல்கள் உருவாகலாம். பொதுவாகவே மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரம் இந்த நேரம். எந்த துறையில் இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, பொதுவாக கன்னிச்செவ்வாய் கடலும் மற்றும் என்பது பழமொழி என்றாலும் கூட வறட்சியாக இருப்பதை தவிர மற்ற வழிகளிலும் இயற்கை சீற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய சூழல் உண்டு என்பதனாலே நாம் மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நேரம் இது என்பதை தெரிவித்து, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, வழக்கறிஞராகும் யோகம் யாருக்கு? வாதாடி வெற்றி பெறக்கூடிய யோகம். சாதாரணமாக வழக்கறிஞராக இருந்து அப்புறம் உயர்நீதிமன்ற நீதிபதியாக உச்ச நீதிமன்ற நீதிபதியாகலாம் வரணும்னா ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பொதுவாக கல்விங்கிறதுக்கு, கல்விக்காக உள்ள கிரகம் எது அப்படின்னா புதன். உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன் கல்வி கிரகம் அப்படின்னு. கல்வி தரும் புதன் உச்சம் பெற்றிருந்தால் கலை, ஞானம், படிப்பறிவு மெத்த உண்டு. நல்ல 3 டிகிரி 4 டிகிரி நிறைய படிப்பாங்க. வெளிநாடெல்லாம் போய் படிக்கிற யோகமெல்லாம் அந்த புதன் உச்சம் பெற்றிருந்தால் இருக்கும். நல்ல குரு புதனோடு இணைந்திருந்தால் நாட்டிலுள்ளோர் போற்றுகின்ற புலவன் ஆவார். புலமை மிக்கவர், நல்ல புலவர், தமிழ் புலவர்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு புதனோடு குரு சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா, பலம் பெற்று இருந்துச்சு, உத்தியோகஸ்தானத்தில் அல்லது தொழில் ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா அவங்க புலமையில நல்ல பிரசித்தி பெற்று விரும்புவாங்க, நல்ல புலவராக இருப்பாங்க. சொல்லாற்றல் தெரிவிக்கும் 4ல் ஒன்றாய், 4ஆம் இடம் சொல்லாற்றல். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படிங்கறத சொல்லுவாங்க. 4ம் 2ம்னா 4ஆம் இடமும் 2ஆம் இடமும் சொல்லுக்கு உறுதியா. அவருடைய சொல் எப்படி வெல்லும் சொல்லாக இருக்கிறதான்னு பார்க்கறதுக்கு ஜாதகத்துல 4ஆம் இடமும் 2ஆம் இடமும் பார்க்கணும். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி. அப்படி சொல்லாற்றல் தெரிவிக்கும் 4ல் ஒன்றாய் சுக்கிரனும் குருவதுவும் கூடி நின்றால் வெல்லுகின்ற தர்க்கம் செய் வழக்குரைப்போர் வேற்றுமொழி புலமை மிக்கோர் ஆகலாமேங்கிறாங்க. அதாவது உச்ச நீதிமன்ற நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதி ஜாதகமெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அந்த நீதிபதிகளுடைய ஜாதகத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குருவும் சுக்கிரனும் வாதிடக்கூடியவர் இல்லையா, 2 சேர்ந்து 4ஆம் இடத்துலையோ அல்லது தொழில் ஸ்தானத்திலேயோ இருக்கணுமா. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பிறகு இந்த வக்கீலா இருக்கிறவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனை நிகழ்த்தணும்னா எந்த தெய்வத்தை கும்பிடணும் தெரியுமா? மதுரையில் உள்ள பொற்றாமரை குளத்துல தான், பொற்றாமரை குளத்தினுடைய படியில தான் நக்கீரர் வாதாடினார். சிவபெருமானோட நக்கீரர் வாதாடி நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமேனார். ஆகையினாலே மதுரை சொக்கநாத பெருமானை உங்களுக்கு யோகம் தரக்கூடிய நாளிலே நீங்கள் வழிபட்டு அந்த தர்க்கம் செய்யக்கூடியவர்கள், அதாவது வழக்கறிஞர்கள், வழக்குரைஞர்கள், நீதிபதிகளாக இருப்பவர்கள் எல்லாம் வாய்ப்பிருக்கின்ற நேரங்களிலே அந்த மதுரை சொக்கநாத பெருமானையும் மீனாட்சி அம்மனையும் வழிபட்டு வந்தால் உங்களுடைய வாழ்க்கை தரமும் உயரும். உங்களுடைய தொழிலும், அதாவது உத்தியோகத்திலும் மிக உயர்ந்த நிலையை அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வள்ளல்களின் ஒத்துழைப்பால் வளர்ச்சி காணுகின்ற நாள். அதே நேரம் உங்களுக்கு வங்கி சேமிப்பு உயரும். இன்றைக்கு 3ஆம் இடத்திலே சுக்கிரன் புதனோடு இருக்கிறார். தனாதிபதி சகாயஸ்தானத்திலே இருப்பதனாலே பணவரவு திருப்திகரமாக இருக்கும். தடையாக இருந்த, அதாவது பாக்கியில் வசூலாகாமல் இருந்தால் அவை வசூலாகலாம். தொழில் தொடங்குவதற்கு முயற்சி செய்தாலும் சரி, உத்தியோகத்தில் மாற்றம் செய்ய நினைத்தாலும் சரி, உயர் பதவிகளும் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு யோகம் இன்று உண்டு. ராசிநாதன் 5ல் இருப்பது யோகம்தான். எனவே இன்றைக்கு கிழமையும் செவ்வாய் என்பதனாலே முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வசைப்பாடியவர்கள் வாழ்த்து பாடுகின்ற நாள். இன்று வளர்ச்சி எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு சேரும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். வாங்கியதை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்ததை வாங்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கும். குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களின் குறைபாடுகளை நீங்கள் நிறைவு செய்வீர்கள். அது மட்டுமல்ல, வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள், அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருட்களை வாங்கும் வாய்ப்பும் உண்டு. உத்தியோகம், தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கிறது.
மிதுனராசி நேயர்களே, புத சுக்கிர யோகம் இருப்பதால் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். அதே நேரத்தில் மகிழ்ச்சி தரும் தகவல் உங்களுக்கு அதிகாலையிலேயே வரலாம். தொலைபேசி வழியிலும் வரலாம், அலைபேசி வழியிலும் வரலாம். கனவுகள் நனவாகும். ஆரோக்கியம் சீராக்கி ஆனந்தப்படுத்தும். திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது போன்றவற்றிலே ஆர்வம் காட்டுவீர்கள். வாங்கிய இடத்தை விற்று அதன் மூலம் வரும் லாபத்தை கொண்டு ஏதேனும் ஒரு தொழிலை வளப்படுத்திக் கொள்ள நீங்கள் நினைப்பீர்கள். அந்த எண்ணங்கள் ஈடேறும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே சனி கொஞ்சம் வலிமை இழந்திருப்பதால் குறைபாடுகள் கொஞ்சம் அகலும். பெரிய அளவிலே பாதிப்புகள் ஏற்படாது. ராசியிலேயே சூரியன் இருக்கின்றார். அரசியல் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட வகையிலே நீங்கள் ஏதேனும் முயற்சி செய்தால் அதில் வெற்றிகள் கிடைக்கலாம். 2இல் செவ்வாய் இருப்பதனாலே உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். எனவே நீங்கள் நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். கடன் சுமை குறையவும் உங்களுக்கு வழி பிறக்கலாம். இந்த நாள் இனிய நாள். பொருளாதார வளர்ச்சி திருப்தி தரும் நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும் நாள். துணிந்து செயல்பட்டு துயரங்களை வெளியேற்றிக் கொள்வீர்கள். தொழில் இருந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலே நண்பர்கள் மூலமாக நல்ல காரியம் ஒன்று இன்று நடைபெறப் போகின்றது. இன்று கிழமை செவ்வாய் உங்கள் ராசியிலும் செவ்வாய் இருக்கின்றார். எனவே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று முருகப்பெருமானை நீங்கள் உடன்போடு வழிபடுவது நல்லது. முருகப்பெருமான் வழிபாடு உங்கள் முன்னேற்ற பாதிப்பில் இருக்கும் தடைகளை எல்லாம் அகற்றும். கன்னிராசி நேயர்களே, ராசியிலேயே சந்திரன் 11க்கு அதிபதி, லாபாதிபதி இருக்கின்ற பொழுது லாபத்திற்கு குறைவு ஏற்படாது. மிக அற்புதமான தொழிலில் லாபம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. உழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உழைப்பை காட்டிலும் உங்களுக்கு வரக்கூடிய ஊதியம் அதிகமாகவே இருக்கும். அது மட்டுமல்ல, பணப்பற்றாக்குறை இன்று அகலும். அயல்நாடு சென்று பணிபுரிய வேண்டும், அதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்று கவலைப்பட்டவர்கள் நல்ல நிறுவனங்களிலிருந்து வரும் அழைப்புகளை கண்டு இன்று ஆச்சரியப்பட போகின்றீர்கள். தாய் வழி ஆதரவும் உங்களுக்கு உண்டு. மனதில் எதை நினைத்தீர்களோ அதை மறுகணமே செய்து முடிக்கும் அளவிற்கு இன்றைக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்றன. தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் லட்சிய பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கின்ற நாள். இரவு பகலாக பாடுபட்டதற்கு ஏற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கும். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் அரசு வழியில் நீங்கள் செய்த முயற்சி உங்களுக்கு கைகூடலாம். நேர்முக தேர்விலும் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. சக பணியாளர்களால் நேற்று ஏற்பட்ட சங்கடம் இன்று அகலும். அது மட்டுமல்ல, நெருக்க நிலையை சமாளிக்க வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். செவ்வாய் பலம் உங்களுக்கு 11இல் இருப்பதால் இடம் பூமியாலும் உங்களுக்கு லாபம் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு வெற்றி செய்திகள் வீடு வந்து சேர்கின்ற நாள். சந்தித்த நண்பர்கள் சந்தோஷமான தகவலை கொடுப்பார்கள். தனவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. 4இலே ராகு இருப்பதனாலே உங்களுக்கு இடம் பூமியால் ஆதாயம் உண்டு. இன்றைக்கு குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கப் போகின்றது. சூரிய பலமும் நன்றாக இருப்பதால் பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். அண்ணன் தம்பிகளுக்குள் இந்த அரசல் புரிதல்கள் மாறும். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு என்பதால் இன்று உங்களுக்கு மனக்கவலையும் தீரும், பணக்கவலையும் தீரும். தனுசு ராசி நேயர்களே, குறுபார்வை இருக்கின்றது. குழப்பங்கள் அகலும், குதூகலம் கூடும். உறவினர் வருகையால் உள்ள மகிழ்வீர்கள். உங்கள் பிரச்சனைகளை உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்வது நல்லது. 8இலே சூரியன் இருக்கின்றார். அரசு வழியில் ஏற்பட்ட சில சிக்கல்கள் இன்று நல்ல முடிவுக்கு வரலாம். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வருகின்ற பொழுது அதை உபயோகப்படுத்திக் கொள்வதில் தவறில்லை என்று நினைப்பீர்கள். செவ்வாய் பலம் 9இல் இருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக இருந்த பஞ்சாயத்துக்கள் இதுவரை இழுபறி நிலையில் இருந்தது. இன்று ஒரு நல்ல முடிவுக்கு வரலாம். அதே நேரத்தில் என்றைக்கோ நீங்கள் வாங்கி போட்ட இடம் இப்பொழுது நல்ல விலைக்கு விற்று அதன் மூலம் வருகின்ற லாபத்தை கொண்டு உங்களுடைய தொழிலை வளப்படுத்திக் கொள்ளலாமா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பண பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை மீண்டும் உங்கள் கரங்களுக்கு வந்து சேரும். மகிழ்ச்சி கூடும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் கேது இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாக இருக்கும். யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். உத்தியோகத்தில் கூட சக பணியாளர்களால் தொந்தரவு உண்டு. மேலதிகாரிகள் உங்களுக்கு கெடுபிடியாக இருப்பார்கள். நீங்கள் நினைத்ததை செய்ய இயலாது, சுதந்திரமாக செய்ய இயலாது. இன்று மிக மிக கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டிய நாள். பணப்புழக்கமும் உங்களுக்கு குறைவாகவே இருக்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். ஆபத்துகள் அகல கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. பிறரை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலும் மிக மிக கவனம் தேவை. வழிபாடுகள் வளர்ச்சியை கொடுக்கும்.
மீனராசினியர்களே, உங்களுக்கு இன்று யோகமான நாள். நினைத்தது நிறைவேறுகின்ற நாள். உதவிக்கரன் மட்டும் எண்ணிக்கை உயர்கின்ற நாள். பதவிகளை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று கூட நீங்கள் யோசிப்பீர்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களாக இருந்தாலும் அலுவலகத்தில் இருந்தாலும் கூட உங்களுக்கு தலைமை பொறுப்புகள் தானாக தேடி வரலாம். 6 செவ்வாய், அதாவது ஆணையிடக்கூடிய வலிமை உங்களுக்கு உண்டு. எனவே அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவும் கிடைக்கும். அதிகார பதவியும் ஒரு சிலருக்கு உங்களுக்கு வந்து சேரலாம். 4 குரு இருப்பதனாலே தாய் வழி ஆதரவு உண்டு. வரவேண்டிய பாக்கியல் வசூலாகும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள பெண் தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.